நான் திரு எம் குமார் அவர்கள்ட்ட. திருக்குமார், தாவேக்கா எங்களோடு வர தயாராக இருக்குது அல்லது காங்கிரஸுடன் கூட்டணி வைக்க தாவேக்கா தயாராக இருக்குது அப்படின்னு திரு கிரிஷ் சோடங்கர் சொல்கிறாரு. அப்போது ஏதோ முடிவு எடுத்துட்டாங்களா, இல்லை நாங்கள் அப்படி ஒரு ஆப்ஷன் இருந்தது அதை விட்டுட்டு நாங்கள் உங்களோட வர்றோம், பார்த்து பரிசீலனை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களா? சார், இதை ஆழமாக சொல்ல போகிறதா இருந்தால், தாவேக்காவையும் ராகுல் காந்தியவும் கனெக்ட் பண்ணது இவர் நம்ம தேர்தல் வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் தான் இதை திமுகவுக்கு எதிராக இதை இது ரொம்ப நாளாக பேசின்னு இருக்கார். அந்த பேச்சுவார்த்தையை அது உறுதியாகிருக்கு. இப்போதைக்கு அது உறுதியாகிருக்கு. அது ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு நேற்று தான் உறுதியாகிருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, இதுவரைக்கும் காங்கிரஸு திமுக வாங்க பேசலாங்கிற அழைப்பு இது வரைக்கும் வரல. இந்த பேட்டியிலே நீங்கள் ஒரு அஃபிஷியலான பேச்சுவார்த்தைக்கு இன்னும் அழைப்பு இல்லை. என்ன சார் அஃபிஷியல்? அது பேக்டோர் பேச்சுவார்த்தை, பேக்டோர்ல இருந்து பேசுறதுங்கிறது இல்லை. இது அஃபிஷியலாகவே பார்க்குறாங்க. இந்த பேச்சுவார்த்தை கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இல்லை, ஆனால் நாங்கள் கூட்டணி பற்றி பேசணும்னு தான் சோடங்கர் சொன்னதை வச்சு பார்த்தீங்கன்னா, அதை கொடுத்த பேட்டியில் பார்த்தா, இந்தியன் எக்ஸ்பிரஸில் கொடுத்துருக்க பேட்டியில் எந்த இடத்துலையும் அஃபீஷியலாக எங்களை கூப்பிடலை. நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை அவங்கள்ட்ட சொல்கிறதுக்காகவும் அவங்களுடைய எண்ணத்தை தெரிந்து கொள்வதற்காக தான் நாங்கள் பேசி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அது தெளிவாக சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் டிவிகேக்கு போவீங்களா அப்படின்னு கேட்டதற்கு அவர் என்ன பதில் சொல்கிறார்? அரசியலில் எல்லா கட்சியும் எல்லாரும் கூட தான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுலேருந்து அப்போ பேசுகிறது த்ரூ ஆகுது. ஆகையினால இப்போ அவங்களுக்கு என்ன இதுனாக்கா, அவங்க தேர்தலுக்கு பணம், தேர்தல் செலவை பார்க்கணும், தேவையான சீட்டு கிடைக்கணும். அந்த இடம் தான். அந்த பக்கம் பணம் கொடுக்கறதுக்கு தாவேக்கா சைடில் பணம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்களா இல்லையாங்கிறது தான் இப்போ பேச்சுவார்த்தை இப்போ ஃபைனலாக போயிட்டுருக்கு. அந்த சைடில். இந்த சைடில் ஒரு வாரியாக 25 சீட்டும் எனக்கு காது கிடைச்ச வரைக்கும் 25 சீட்டும் எல்லா செலவையும் இவங்க பண்ணுறதாக இவங்க ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க. இவங்க சைடில் பேக்டோர் வழியாக தான் இந்த செய்திகள்லாம். நான் அதிகாரப்பூர்வமாக உட்கார்ந்து ஃபைனலைஸ் பண்ணுறதுக்குன்னு பேசலை. ஆக இழுபறிங்கிற வார்த்தை கரெக்டான வார்த்தை. அன்றைக்கி தந்தி டிவியில் இன்றைக்கி விவாதத்தில் வைத்திருக்கிறது இழுபறியானா இழுபறி தான், அந்த லெவலில் தான் இருக்கிறது. அதில் அந்த இழுபறின்றது தாவேக்காவை காட்டி ஒரு பார்கெயின் பவரை ஏற்றுறதா, உண்மையிலே இழுபறி இருக்குது, இல்லை ஜஸ்ட் மிஸ் ஆனால் தாவேக்கா கூட போயிடுவாங்களா? சார், அவர் என்ன சொல்கிறாரு, 140 வருஷம் கட்சி காங்கிரஸு, நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம், அப் அண்ட் டவுன்ஸ்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம், இவங்க கூப்பிடாதது நாங்கள் ஆட்சியில் பங்குங்கிற கான்செப்டை நாங்கள் ரிமூவ் பண்ணி வச்சு அது கிடையாது. அது அப்போது நாங்கள் இப்போ பஞ்சாயத்து லோக்கல் பாடிஸில் தான் நாங்கள் அதை பற்றி தான் நாங்கள் பேசியிருக்கோம் அப்படின்னு அவர் அதை முடிச்சிடுறாரு. அதற்கு பிறகு ஜோதிமணி நம்ம மாணிக்கம் தாக்கூர் பேசுனதெல்லாம் வச்சு என்ன அப்போ இவங்கெல்லாம் இப்படி பேசியிருக்காங்களேன்னு கேட்டதுக்கு, இது ஜனநாயகம் கட்சி காங்கிரஸு, முழுமையான ஜனநாயகம் உள்ள கட்சி, அந்த கட்சியில் பேசுகிறதெல்லாம் நாங்கள் தடுக்க முடியாது அப்படின்னு அதையும் கவுண்டர் பண்ணுறாரு. அதையும் கிட்டத்தட்ட கவுண்டர் தான். அது பேசுகிறது நியாயப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கிறது. இதை எல்லாத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது திரு மு.க. ஸ்டாலின் அவர்களோ திரு ராகுலோ பேசலை. இது வரைக்கும் கடிதம் கொடுத்து விட்டார். கடிதம் கொடுத்து விட்டுறது அது வேணுகோபால் மூலமாக வந்ததுன்னு சொன்னாங்க, பேசியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அது ஏற்கனவே இவர் எழுத்து மூலமாக கேட்டிருந்தார். அதிகாரத்தில் பங்குங்கிறதெல்லாம் எழுத்துப்பூர்வமாக கொடுக்கணும்னு சொன்னதை வைத்து ஒருவேளை கொடுத்துருக்கலாம். ஆக மொத்தம் இது வரைக்கும் எந்த டெவலப்மெண்ட் இல்லாமல் தான் இருக்கிறது. அது இந்த 50-50 தான் சான்ஸ் இருக்குன்னு என்னால் சொல்ல முடியும். 50-50 தான். ஓகே, நம்மோட மூத்த அவங்களுக்கு எந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கோ காங்கிரஸுக்கு அதில் அவங்க எடுத்துப்பாங்க. அந்த சான்ஸ் கேட்போம். மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் நினைக்கிறார். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். 50-50 சான்ஸ் தான் இருக்குது இப்போவும் கூட்டணிக்கு. அதனால தான் திமுக காங்கிரஸ் பேச்சுவார்த்தை இன்னும் சென்று கொண்டிருக்கு அப்படின்னு பார்க்குறாரு. உங்களுடைய பார்வை என்ன? பின்னாடி என்ன நடக்குது சார்? இது வரைக்கும் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சா? ஒன்றும் முடியல. அதிமுகலையும் பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு தான் தேர்தல் அதிகாரியே தமிழ்நாட்டுக்கு வராரு, ஞானேஸ்வர் வராரு. அதுக்கப்புறம் தான் எல்லா டெவலப்மெண்ட்டும் நடக்கும். எந்த கட்சி இது வரைக்கும் எந்த கூட்டணி, தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சா, அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சா, திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சா? எதுவுமே நடக்கலையே, எந்த கூட்டணியிலையும் நடக்கலையே. நேற்று பியூஷ் கோயல் ஒரு தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைக்க வரதா இருந்தார் பியூஷ் கோயல்.
இங்கே நடக்கிற மோதல்களில் அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. எல்லா அதிமுகவில் இருக்க எல்லா கூட்டணி கட்சியையும் யார் பேசணுன்றதுன்னா அதிமுக பேசாது, பாஜக தான் பேசும். அதுதான் அதிமுக கூட்டணியுடைய நிலவரம். எல்லாருமே டிடிவி தினகரன் உட்பட எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, பாஜக நாங்கள் என்டிஏல இருக்கோம், பாஜக கூட்டணி தான், பாஜக தான் கூட்டணியே பேசணுன்றாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னாங்க. அதை இப்போ கைவிட்டிருக்காங்க. ஆனால் இப்போ சோனியா காந்தி நேரடியாக வேணுகோபால் கிட்ட லெட்டர் கொடுத்து அமிச்சு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்ற அந்த டேர்மையே எடுத்துட்டாங்க. அது முன்னேற்றம் இல்லையா? முன்னேற்றம் இல்லாம அது என்ன? அது இல்ல அந்த பேச்சுவார்த்தையில மிக முக்கியமான முன்னேற்றம் வந்து அது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு. தாவேக்காவுல பெரிய டிமாண்ட் இருக்கு, உங்களுக்கு தான் தெரியலையோ அப்படின்னு கேக்குறாரு. தாவேக்கால டிமாண்ட் இருக்கு, எல்லாருக்கும் டிமாண்ட் இருக்குங்க. ராகுல் காந்தியும் நம்ம மாணிக்கம் தாக்கூரும் ஜோதிமணி இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சுட்டாங்க. அது தாவேக்காவோட ஒரு லைன்ன்றதை அவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க. அதனால தான் நேரடியாக செல்வ பெருந்தகை போயிட்டு கார்கே கிட்ட சொல்லி, நேரடியாக சோனியா காந்தி கிட்ட சொல்லி, சோனியா காந்தி நேரடியாக இன்டர்ஃபியர் பண்ணி அவங்க ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்பி அவங்க எங்களுக்கு இவ்வளோ சீட்டு வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டிருக்க சீட்டு 41 சீட்டு ப்ளஸ் 1 ராஜ்யசபா ப்ளஸ் 20% உள்ளாட்சி தேர்தலில் எங்களுக்கு இடஒதுக்கீடு. அவங்க எந்த இடத்துலையும் ராகுல் டீமு ஏற்கனவே பேசின மாணிக்கம் சர்க்கார் மாதிரி ஆட்கள் பேசின 2 மந்திரி பதவி வேணும், ஆட்சியில் வேணும், அதிகாரத்தில் வேணும்னு சொல்லிட்டு சோனியா காந்தியுடைய லெட்டரில் இல்லை. இன்ஃபேக்ட் இன்னொன்று இருந்தது, ராஜ்யசபா சீட் ஒன்று வேணும்னு இருந்தது. அது ப. சிதம்பரத்துக்கு கொடுக்கணுன்றது வரைக்கும் இருந்தது. ஸோ இது காங்கிரஸ் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் இருக்குது. நாளைக்கு அவங்க மதிமுகவோட திமுக பேசியிருக்கு, இந்திய கம்யூனிஸ்டோட பேசியிருக்காங்க, IUMLோட பேசியிருக்காங்க. அவங்க 1 by 1 சீட்டை முடிச்சுட்டு வருவாங்க. அவங்களோட ஸ்டாண்ட் என்னன்னா, திமுகவோட ஸ்டாண்ட் என்னன்னா 25 இல்லைன்னா 28 இதோட முடிச்சுக்கோங்க. நீங்க இல்ல பேச்சுவார்த்தை அப்படின்றது டீம் உட்கார்ந்து பேசுறது கடைசியா தான் நடக்கும். ஏன்னா அந்த கூட்டணியில பெரிய கட்சி அப்படின்றப்போ. ஆனா அதுக்கு முன்னாடி கிரிஷோடங்கர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு கேள்வி இருக்குல்ல. எங்களுக்கு தாவேக்கால டிமாண்ட் இருக்கு அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? கிரீஷ் ஜோடங்கரை விடுங்கங்க. அவர் 2 MP இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டோட தலைவர், கோவா. அவர்லாம் ஒன்றும் இல்லைங்க. KC வேணுகோபால் அகில இந்திய நிர்வாகி. அவர் சோனியா காந்திக்கு நெருக்கமானவர், ராகுல் காந்திக்கு நெருக்கமானவர், காங்கிரஸுடைய மேலிட பிரதிநிதி. அவர் பேசிட்டு போயிருக்காரு. கிரீஷ் ஜோடங்கர் பேசுறதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. ஆரம்பத்திலேருந்து இந்த கிரீஷ் ஜோடங்கரால தான் பிரச்சனை. கிரீஷ் ஜோடங்கருக்கு பதில் முகுல் வாஸ்னிக்கை கொடுங்க அப்படின்றது தான் திமுகவுடைய டிமாண்டாகவே இருந்துகிட்டு இருக்கு. ரைட்டுங்களா? இன்னைக்கு பெரிய அளவுக்கு அதில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. அது அண்டர் டிஸ்கஷனில் இருக்குது. இவர் சொன்னார் இல்லைங்களா சார், இப்போ அந்த பணம் கொடுக்கறது அது கொடுக்கறது அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்ற சொல்கிறாரு இல்லைங்க. இதெல்லாமே டேர்ம்ஸு. இந்த டேர்ம்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி விஷயங்களோட காங்கிரஸும் திமுகவும் வரும். திமுக ரெடியாக இருக்குது. திமுக அதோட நம்பரை சொல்லிடுச்சு. இதுக்கு மேலே அவங்க தாவேக்காக்கு போகிறாங்க, அதுக்கு போகிறாங்க, இதுக்கு போகிறாங்கன்றதுலாம் வேற கதை. அது கேட்போம் வேற கதை. அது கற்பனை கதை, அதாவது கற்பனை கதை. வேணுகோபால் ஓகே நான் வரேன். திரு குமார், வேணுகோபால் சந்தித்ததுக்கு அப்புறம் கூட்டணி உறுதியாயிடுச்சு. அதாவது இங்கே தான் இருக்காங்க, மீண்டும் உறுதிப்படுத்துகிறாங்க. அதில் ஏன் மாறுபட்ட கருத்து வருது சார்? அவர் பேட்டியில் அவர் நம்புகிறாரு, நம்ம இங்கே பேசிக்கிறோம், விவாதங்களில் பேசுகிறோம், 4% தான் காங்கிரஸுக்கு இருக்குதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல. அவர் 18% 20% எங்களுக்கு ஓட்டு இருக்குங்கிறாரு. தமிழ்நாட்டில் ராகுல் காந்திக்கு நிறைய செல்வாக்கு இருக்கிறது, நேரு ஃபேமிலிக்கு, காந்தி ஃபேமிலிக்கு தமிழ்நாட்டில் செல்வாக்கு இருக்கிறது, அது இங்கேயும் கேரளாவிலையும் அது இருக்கிறது அப்படின்னு அவர் நம்புகிறார். அதை வச்சு தான் அவர் நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணுறோங்கிற மாதிரி தான் அவர் சொல்கிறார். அதனால்
தாவேக்காவுக்கு அவங்க போனாங்கன்னா அது காங்கிரஸுக்கு திமுகவுக்கு மிகப்பெரிய பலத்த அடிதான் அது. அது சாதாரணமான சொல்ல முடியாது. அதனால் அவங்களுக்கு எதில் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கோ அதில் தான் அவங்க சேருவாங்க. அதை அவங்களுக்கு பல காரணங்களை வச்சு தான் சொல்கிறாங்க. பல காரணங்களை வச்சு இந்த மாதிரி ஒரு பேட்டி நான் ரொம்ப நாளுக்கு பிறகு இந்த மாதிரி பேட்டி, அற்புதமான பேட்டி, கேள்வி கேட்ட பத்திரிகையாளரும் சரி, இவர் சொன்ன பதிலுங்களும் எல்லாமே ரொம்ப டீப்பாக இருந்தது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா கேள்விக்கும் நல்ல பதில் சொன்னார். ஆமாம். ஸோ அப்போ இன்னும் வந்து சிக்கல் இருக்குது, சிக்கல் நிறைய இருக்குது. அப்போ ஏன் பியூஷ் கோயல் வர்றதுல தாமதம் இருக்குது? 28ஆம் தேதி போயிடுச்சு, அந்த சிக்கலை ஏன் பேச மாட்டீங்க? இல்லை, அது இங்கே கூட்டணியில் பிரச்சனை இருக்குது, என்டிஏல பிரச்சனை இருக்குது, அதையே அட்ரஸ் பண்ண மாட்டேன். இல்லை, என்டிஏல பிரச்சனை இருக்குன்னா இப்போ புதுசாக ஒன்று டெவலப் ஆகிருக்கு. இங்கே சசிகலா அம்மையாருடைய கூட்டம் இப்போ நேற்று போட்டிருக்காங்க. அது வந்து அவங்க எல்லா விஷயத்தையும், நிறைய விஷயத்த சொல்லாத தகவல்களெல்லாம் நேற்று சொல்லியிருக்காங்க. அதையும் செட்டில் பண்ண வருவார். இல்லை, அது வந்து அதை வளர விட்டால் அது திரும்ப அன்றைக்கி 2017க்கு பிறகு என்னெல்லாம் நடந்ததுன்னு ரொம்ப விலாவரியாக இது வரைக்கும் அவங்க அந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுத்ததில்ல. ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அது வந்து அந்த முக்குலத்தோர் சமூகத்தில் அது வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அவங்களுக்கு பெரிய இழப்பு. அது டீட்டெயிலாக நம்ம அடுத்ததில் பேசலாம். நான் கேட்குறது, இப்போ என்டிஏல பிரச்சனையே இல்லையா? இல்லை, என்டிஏல இது வரைக்கும் இருக்கிற இருக்கிறவங்கள்ட்ட எந்த செட்டில்மெண்ட் இல்லை. சீட்டு தான் அங்கேயும் இல்லை சார். இப்போது காங்கிரஸ் வந்து இப்போ அதாவது நம்பர் சொல்லுங்க 25ன்னு, அங்கே 39ன்னு ஒரு நம்பர் சொல்கிறாங்களே, பாஜக 39 சீட்டு கேட்குதுன்னு. ஆமாம் சார், அது இருக்க தான் செய்யுது. நான் இல்லைன்னு சொல்லலை. சீட்டு ஷேரிங் பற்றி பேசுகிறதுக்கு தான் அவர் வரதாக இருந்தது. அது திரும்ப தள்ளி போகுது. இப்போ இவங்களை அகாமடேட் பண்ணுறதா இருந்தால் ஒருவேளை நான் வந்து யாரும் எந்த தகவலையும் வச்சு சொல்லலை, என்னுடைய யூகத்தில் சொல்கிறேன். ஒருவேளை தென் மாவட்டங்களில் ஓட்டு ரொம்ப இதாகிடும், அதிமுகவில் வந்து போயிடக்கூடாது, டெலிட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக இவங்களெல்லாம் அகாமடேட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அது மாறும். அதற்கு எடப்பாடிகிட்ட பேசணும். இதெல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் வச்சு தான் தள்ளுபடியாக இருக்குது. வேறு ஒரு இது இன்டர்னலாக உள்ள பேச வேண்டியதான். அப்படி இல்லைன்னாலும் அவங்க அந்த ரூட்டில் எடுத்துருவாங்க. அவங்க தனியாக எடுக்கணுன்னா அந்த சசிகலா அம்மையார் அதை எடுப்பாங்கங்கிறது மாதிரி தான் இது வரைக்கும் உள்ள தகவல்கள் சொல்லியிருக்காங்க.